ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அருமையான ருசியான கலவையான மீன் குழம்பு. பல மீன் குழம்புன்னு சொல்லுவோம். பொடி மீன்களை பல வகையை கலந்து செய்கிறது. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். மீன் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்குறோம். நகர மீன், கிழக்க மீன், ஊடக மீன் கலந்து எடுத்து வச்சுருக்கோம். சுத்தம் பண்ணி எப்படி அழகாக சுத்தம் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? மீன், அதுக்கு தேவையான பொடி கரைசல் ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 2 சில்லு தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை பிசைஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து தாளிக்க வெங்காயம், பச்சை மிளகாய், ருசிக்கு விருப்பப்படுறவங்க மாங்காய், அடுத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெந்தயம், சோம்பு, தாளிக்க எண்ணெய். இப்போ அடுத்து என்னென்னு செய்ய பார்ப்போம். அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி சூடாயிருச்சு. மண் சட்டி வச்சுருக்கோம். அதில் நல்லெண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றுறோம். எனக்கு இந்த அளவு போதும். இப்போ எண்ணெய் சூடாகுது. எண்ணெய் சூடாகட்டும். ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கோம் புளி பார்த்திங்களா? அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க தக்காளியை கலக்கிறோம். கலந்துட்டு அடுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றுறோம். ஊற்றியாச்சா? அடுத்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா? மல்லித்தூளை சேர்த்துடுறோம். மிளகாய்த்தூளை பாதியை சேர்க்குறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. எடுத்து வச்சுருக்க வெந்தயம், சோம்பு சேர்க்குறோம். அது பொரியும் போது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். இது நல்லா கலர் மாதிரி நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும். அதுக்கடையில் நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிறதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிடுறோம். அதுக்கு உப்பு போடலை இன்னும். அதுக்கு தகுந்த உப்பு போட்டுடுறோம். நம்ம வீடியோவில் சொல்கிறது அளவு சொல்கிறோம். ஆனால் நம்ம செய்யும்போது உங்கள் வீட்டுக்கு உரப்பு, புளிப்பு எப்படி தேவையோ அதை மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கரைச்சிக்கோங்க. இது என் வீட்டுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்க்குறது. இப்போ இதை உப்பு எல்லாம் போட்டாச்சு. இதை கலந்து வச்சுருக்கோம். இது வெங்காயம் நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். அடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த நேரத்துக்கு செவந்து வந்திருக்கா? இப்போ சிம்மில் வச்சுட்டு அதில் மிளகாத்தூள் பாதி கலந்துட்டு பாதி வச்சுருக்கோம் பார்த்திங்களா? அதை அதில் கலந்துடுறோம். போட்டுட்டு கருவேப்பிலை அதை 2 கொத்து போட்டுட்டு பொரிய விடுறோம். இந்த மிளகாய்த்தூள் எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, மசாலா எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கதை ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு மூடிட்டோம். அடுத்து இந்த தேங்காய், தக்காளி எல்லாம் கரைச்சி இருந்துச்சு பார்த்திங்களா? அதில் ஊற்றினில்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசியாச்சு. அலசிட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிடுறோம். இப்போ அப்படியே இருக்கட்டும். திறந்து வைக்கக்கூடாது, மூடி வைக்கணும். உப்பு புளியெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. கொதிச்சு வரட்டும். அடுத்து பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிக்கிறது தெரியுது. எடுத்து பார்க்குறோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த மாங்காய், பச்சை மிளகாய் அதை போடுறோம். போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுறோம். குழம்பு கொதிச்சிருச்சு.
மாங்காய் வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன்களை போடுறோம். மீனை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்தோம்னா மீன் உடையாமல் நல்லாயிருக்கும். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிம்மில் குறைச்சி வச்சிடுறோம். சிம்மில் குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். கொதித்த குழம்புல மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு அதை திருப்பி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். குழம்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. மீனெல்லாம் பார்த்திங்களா, அழகாக இருக்குது, நல்லா வந்திருக்குது. மீன் எடுத்து பார்ப்போம். பார்த்திங்களா, மீன் உடையாமல் அப்படியே இருக்குல்ல. மீன் எடுக்கிறது இந்த மாதிரி கரண்டியில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் உடையாமல் நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், மீன்லாம் உடையாமல் அழகாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.